உன்னால முடியும், நீ ஜெயிக்க பிறந்தவன், உனக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்குற சக்தி இருக்கு, இப்படிலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுறத நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். இன்டர்நெட்லயும் நிறைய சோ கால்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்னதான் ஒரு டெம்பரரி பூஸ்ட் நமக்கு கொடுத்தாலும் இதே மைண்ட் செட் நமக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்காது. So why doesn't motivation last? Because it is weakened when challenges arise. மோட்டிவேஷனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. மோட்டிவேஷன் அப்படிங்கிற வார்த்தை எல்லா ஹியூமன் ஆக்ஷன்ஸ்க்கும் பின்னாடி இருக்கிற டிரைவிங் ஃபோர்ஸை குறிக்குது. உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்றதும், ஒரு குரூப்போட லீடரா நீங்க இருந்தீங்கன்னா மற்றவங்களை மோட்டிவேட் பண்றதும் ஒரு சேலஞ்சிங்கான வேலை. இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட் பெரிய பெரிய கம்பெனிஸோட ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்க எம்ப்ளாயிஸோட மோட்டிவேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில ப்ரூவன் மெத்தட்ஸை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதுல ஒரு மெத்தட் தான் கோல் செட்டிங். கேட்கறதுக்கு பழசா இருந்தாலும் இந்த மெத்தட் நல்லா வேலை செய்யும்னு முடிவா சொல்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டாஸ்க்ல நீங்க கான்ஷியஸா ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா உடனே அந்த கோலை நீங்க ரீச் பண்ணுவீங்கன்னு நிச்சயம் இல்லை. அப்புறம் எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு நீங்க கேட்பீங்க? ஸோ ஹியர்ஸ் த டீல். நீங்க என்னதான் செட் பண்ண கோலை மேபி ரீச் பண்ணலனாலும் எந்த கோலுமே செட் பண்ணாதவங்களை விட நீங்க அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எய்ம் ஃபார் த மூன், இஃப் யூ மிஸ் யூ மே ஹிட் அ ஸ்டார் அப்படின்னு கோல் செட்டிங் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன, அவருக்கு பிசிக்ஸ் தான் தெரியாம போச்சு பாவம். வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். சரி, இப்போ இந்த விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரிஜினல் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்ப்போம். 1975ல் 2 சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மரம் வெட்டுற லேபரர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி அவங்களை இன்னும் எப்படி அதிகமாக மரத்தை வெட்ட வைக்கலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. ஸோ அதுக்காக அவங்க இந்த லேபரர்ஸை 3 குரூப்பாக பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் கிட்ட அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு ஹை கோலை செட் பண்ணுங்க, ஆனால் அது அச்சீவபிளாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் குரூப் கிட்ட டைரக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல, அவங்களோட பாஸ் கிட்ட போய் அவங்களுக்கான ஹை அண்ட் அச்சீவபிள் கோலை செட் பண்ண சொன்னாங்க. இந்த குரூப்ல அந்த லேபரர்ஸ்க்கு எந்த டிசிஷன் மேக்கிங் பவரும் இல்ல, பாயிண்ட் டு பி நோட்டட். தேர்ட் குரூப் கிட்ட போய் இந்த சைக்காலஜிஸ்ட் 2 பேரும் கோல் செட்டிங் பத்தி எதுவுமே பேசல, ஆனா உங்களோட பெஸ்ட்டை மட்டும் நீங்க கொடுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்த 2 மாசத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. அட் தி எண்ட் ஆஃப் 2 months ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்களே உங்களுக்கான கோலை செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன குரூப் தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவா இருந்தாங்க. இருக்கிறதுலே அதிகமான மரத்தை இவங்க தான் வெட்டி இருந்தாங்க. இதை விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணது செகண்ட் குரூப். அதான் அவங்க பாஸ் செட் பண்ண கோலை ரீச் பண்ணணும்னு வேலை செஞ்சவங்க. ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க பார்த்துக்கலாம்னு சொன்ன குரூப் தான் இருக்கிறதுலையே லீஸ்ட் பெர்ஃபார்மிங். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, சயின்டிஃபிக் அப்படி சொல்ல முடியாது, சரி, இம்ப்ளிகேஷன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, நீங்கள் கான்ஷியஸாக ஒரு ஹை அண்ட் அச்சீவபிள் கோலை குவான்டிஃபை பண்ணி செட் பண்ணுறப்போ உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஹையஸ்ட்டாக இருக்குது. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹைலி காரிலேட்டட் வித் மோட்டிவேஷன். சரி, எனக்கு இப்படி கோல் செட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ நீங்கள் சொன்னீங்கன்னா யூ நாட் கெட்டிங் எனிவேர் அண்ட் தட்ஸ் ஓகே. பட் டோன்ட் கம்ப்ளைன் when you lose. Only dead fish go with the flow. No comments. மோட்டிவேஷன் 2 வகைப்படும். ஒன்று இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். முதல்ல எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்னன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்டு கிடைக்கிறதுக்கோ இல்லை பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வேலையை நம்ம சிறப்பாக செய்கிறோம்னா அதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பரீட்சையில் அதிகமாக மார்க் வாங்கணுன்றதுக்காக படிக்கிறது, இல்லை ஃபெயிலாக போகாமல் இருக்கிறதுக்காக படிக்கிறது. நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா சேலரி எதிர்பார்த்து வேலை பார்க்குறதும், நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா மெடலோ கப்போ ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதும் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு எப்பவுமே குவான்டிஃபை பண்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்கும். நீங்க 10,000 சம்பாரிச்சீங்கன்னா 20,000 சம்பாதிக்கணும், 20,000 சம்பாதிச்சீங்கன்னா 40,000 சம்பாதிக்கணும், and so on and so forth. இதுவே எனக்கு ஒரு வேலையை ரொம்ப பிடிக்கும், அந்த வேலையில நான் ரொம்ப பேஷனட்டா இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன்னா அது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அந்த வேலையை பார்க்கறதே எனக்கு சுகமா இருக்கும். நான் பர்சனலாக ஏன் சைக்காலஜி படித்து இந்த ஃபீல்டில் ரிசர்ச் பர்சியூ பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா, ஐ காட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் டு ஸ்டடி த சப்ஜெக்ட் அண்ட் ஐம் ஃபேசினேட்டட் பை ஹியூமன் பிஹேவியர். வித் தட் பீயிங் செட், இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் வைக்கணும்னு நினைக்கிறேன். பேஷன் இஸ் கிரேட், பட் பேஷன் cannot pay your bills. ஒரு ஐடியல் சிச்சுவேஷனில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கணும். உங்களோட பேஷனை நீங்கள் பர்சீவ் பண்ணணும் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ப்ளே டு வின். சரி, மோட்டிவேஷனோட டைப்ஸ் புரிஞ்சு போச்சு, ஒரு ஹை அச்சீவபிள் கோல் செட்டிங் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கோல் செட்டிங்க்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும்ல. ஸோ ஹியர் இட் இஸ். ஸ்மார்ட், SMART. இது ஒரு ஆக்ரோனிம். இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். நீங்கள் செட் பண்ணுற கோல்ஸ் ரொம்ப ஜென்ரலாக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதோட ப்ராக்ரஸையும் நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
என்னதான் ஹை லெவல் கோலாக இருந்தாலும் அது அன்ரியலிஸ்டிக்காக இல்லாமல் அதை அச்சீவ் பண்ண முடிகிற பாசிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் செட் பண்ணுற கோல் உங்கள் ப்ராப்ளம்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லைனை நீங்கள் செட் பண்ணணும். I'll tell you an example. If you are broke right now, உங்கள் கையில் சுத்தமாக காசே இல்லாமல் இருந்துச்சுன்னா, என்னைக்கோ ஒரு நாள் நான் பணக்காரன் ஆக போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் கோலாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி கோல் செட் பண்ணலாம்னா, நான் இன்னும் ஒரு வருஷத்தில் தக்காளி விற்று 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறேன்னு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஸ்மார்ட். ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக தக்காளி பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க போகிறேன்னு முடிவு பண்ணுறீங்க. அதுக்கு 1 லட்ச ரூபான்னு ஒரு மெஷரபிள் அமௌண்ட் இருக்குது. உங்களுக்கு ஓரளவு சேல்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அச்சீவபிள். உங்ககிட்ட கையில் காசு இல்லைங்கிற பிரச்சனைக்கு இந்த கோல் ஒரு ரெலவெண்ட் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுது. லாஸ்ட்லி ஒரு வருஷத்தில் இது எல்லாத்தையும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைனை மனசில் வச்சுட்டு இந்த கோலை செட் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்மார்ட் கோல். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான கோல்ஸை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா உங்களோட மோட்டிவேஷன் லெவல் சஸ்டெயினபிளாக லாங் டர்மாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுல உங்களுக்கு கிளாரிட்டியும் இருக்கும். ரிமெம்பர், கிளாரிட்டி இஸ் பவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியருங்கிற என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பாய்.